பன்னீர் கிரேவி செய்ய போகிறோமுங்க. பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்குங்க 200 கிராம் பன்னீர் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. நம்ம வந்து இதுக்கு மசாலா போட்டு ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாமுங்க. மிளகாய் பொடி 1/2 ஸ்பூனுங்க, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனுங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடிங்க, உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுட்டணுங்க. இப்படி பெரட்டி வச்சிட்டோம்னா இது மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி கடைசீட்டில் போட்டாங்க வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் நல்லா இருக்குங்க. அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுங்க 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமுங்க. இப்போ வந்து கலக்கி வச்ச பன்னீரை எடுத்து வச்சுக்கலாமுங்க. ஒன்றொன்று எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாமுங்க. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கலாமுங்க. அவ்வளோதான், ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு பட்டை போட்டுக்கலாம். பிரிஞ்சலை 1, ஸ்டார் 1, ஏலக்காய் 3, கிராம்பு 4, சோம்பு கொஞ்சம், எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாமுங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ண வேணுமுங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடியாட்டு வணங்கு தண்ணி நல்லா வணக்கலாமுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா பச்சை வாசம் போகணுன்னு நல்லா வணக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க பச்சை வாசம் போகணுன்னு வணக்கியாச்சுங்க. தக்காளி வந்து 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேனுங்க. இதையை வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி ஊற்றி நல்லா கிளறிக்கலாமுங்க. உப்பு போட்டுக்கலாமுங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனுங்க, மிளகாய் பொடி 1 ஸ்பூனுங்க, மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாமுங்க. போட்டு கிளறிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க. கிரேவி ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தக்காளி அரைச்சி மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க.
அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சிடலாமுங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாமுங்க 5 நிமிஷம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா வந்துருச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாமுங்க. சுகர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்ம போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கலாமுங்க. போட்டு ஒரு நிமிஷம் கலக்கலாமுங்க. கிரேவி நல்லா கெட்டியாயிருச்சுங்க. உப்பு கிரேவிக்கு வந்து கம்மியாக இருந்தால் போதுமுங்க. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் வந்து உப்பு இருக்குமுங்க. வந்து பன்னீர் வந்து எடுத்து போட்டுக்கலாமுங்க. பன்னீர் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுமுங்க. அப்போ தான் வந்துங்க இந்த மசாலாலாம் பன்னீரில் இறங்குமுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுமுங்க. மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. போட்டு கலரிக்கலாமுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாமுங்க. பாருங்கள், பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, நானுக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாமுங்க. பாருங்கள், பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.